டைலரிங் கிளாஸ் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம ஃபஸ்ட்லேருந்து எப்படி கற்றுக்கணுன்றதுக்காக வீடியோ போட்டிருக்கோம். வீட்டில் இருக்க பெண்களுக்காகவும் குழந்தைங்க கூட சுலபமான முறையில் டைலரிங் கற்றுக்க முடியும். அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/2 மீட்டர் ஒயிட் துணி வாங்கிக்கோங்க, எம்ப்ராய்டரி நூல், ஒரு மிஷின் நூல், குழந்தைங்க ஆரம்பத்தில் கற்றுக்க போகிறதால ஒரு ஃபிங்கர் கேப் வாங்கிக்கோங்க, ஊசி, மார்க்கிங் சாக்கு, குழந்தைங்க யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெரியவங்க யூஸ் பண்ணுறதா இருந்தால் இன்ச் டேப் வாங்கிக்கோங்க, ஒரு சிசர், குழந்தைங்க கட் பண்ணுற மாதிரி இருந்தால் சின்ன சிசர் கூட வாங்கிக்கலாம். நம்ம சின்ன சிசர் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வாங்க போகிறதா இருந்தாலே இது எல்லாமே சேர்த்து ஒரு 100 ருபீஸ்லேயே வாங்கிடலாம். இதை மாதிரி நம்ம பொருட்கள் வாங்கி தைக்கும் போது குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஆர்வமாகவும் தைப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை மாதிரி கிளாத்தை வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு கார்னரில் 30 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. சிசர் எடுத்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மீதி பேலன்ஸ் துணியை மடித்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் நூல் எடுத்துகிட்டு ஊசியில் இதை மாதிரி நூலை கோத்துக்கோங்க. கோத்துட்டு நாட் போடுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்படி கை இருக்குதா, இந்த கையில் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 சுற்று, 1 2 3 சுற்றிட்டு இந்த கையை இப்படி வெளியில் இப்படி அவுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி வெளில எடுப்போம்ல, இப்படி அவுக்கிற மாதிரி வெளில எடுத்துகிட்டு இதை இப்படி டைட் பண்ணால் பார்த்தீங்களா, இதை மாதிரி நாட்டு விழுந்துடும். சரியா? இப்போ நம்ம ஊசி கொடுத்தாச்சு, அதை இப்போ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண துணி இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு கார்னர் என்ன பண்ணணும், சின்னதாக ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு இது மாதிரி மடிச்சுட்டு நல்லா இப்படி தீத்தி விடுங்க. தீத்தி விட்டிங்களா, அதை மாதிரி ஃபஸ்ட்லேருந்து இதை மாதிரி கார்னர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு மடித்து இது மாதிரி நல்லா தீர்த்தி விட்டுக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தீர்த்தி விட்டோமா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2வது ஒரு மடிப்பு அதே மாதிரி மடித்து வச்சு இப்படி தீர்த்தி விட்டுக்கோங்க. அதுவும் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்லேருந்து கார்னர் வரைக்கும் நம்ம அதை மாதிரி மடித்து தீர்த்தி விட்டோன்னா நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக மடித்து கொடுக்கும். நம்மளுக்கு தையல் போடுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி செய்ய சொல்கிறேன். இது மாதிரி மடித்து விட்டிங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்க, ஊசியை எடுத்துக்கோங்க. குழந்தைங்க தைக்க ஆரம்பிக்கிறதால நம்ம ஃபிங்கர் கேப் போட்டு நம்ம தைக்கிறதால குழந்தைங்க கையில் ஊசி குத்தாத அளவுக்கு இருக்கும். பார்த்திங்களா, இது மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் 2வது ஃபிங்கரில் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஊசி எடுத்துட்டிங்களா, மடித்து வச்ச துணி இருக்குங்க இல்லையா, அதை இப்படி பார்த்துக்கோங்க. இப்போது ஊசி, இதான் ஊசி, நம்ம மடித்து வச்ச துணி இது. இப்போ பாருங்கள், எப்பயுமே ஊசியை குத்தும் போது நம்ம கை சைடு குத்துனா நம்ம கையில் குத்திக்கும். சரிங்களா? எப்பயுமே நம்ம கை இருக்குதுன்னா அந்த கைக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம குத்தி மேல்வாட்டத்தில் எடுக்கணும். சரியா? ஊசி இருக்குங்களா, பார்த்திங்கன்னா மேலே மடிப்பு நம்ம மடித்து தீத்தி விட்ட இடம் இருக்குல்ல, அந்த மடிப்புக்கு நேராகவே கீழே குத்திட்டு மேலே அந்த மடிப்பு மேலே குத்தி மேல் பக்கம் எடுக்கணும். பார்த்திங்களா எப்படி இருக்குது ஊசின்னு? இது மாதிரி மேலே குத்திட்டு இப்படி இழுக்க வேண்டியதா. ஓகேவா? இப்போ அடுத்தது அதையே கொஞ்சம் தள்ளி மறுபடியும் அதே மாதிரி மடிப்புக்கு கீழே குத்தி மேலே இருக்குல்ல அந்த மடிப்பு, அந்த மடிப்பில் குத்தி இப்படி எடுக்க வேண்டியதா. அடுத்ததும் கொஞ்சம் தள்ளி அதே மாதிரி தான் மடிப்புக்கு கீழே குத்திட்டு அந்த மடிப்பு மேலே குத்தி மேல்வாட்டத்தில் எடுக்க வேண்டியதுதான். இதுக்கு பேர் தான்
ஹெம்மிங். மறுபடியும் கொஞ்சம் தள்ளி இது மாதிரி கீழே குத்தி மேல் வாட்டத்தில் அந்த மடிப்பில் குத்தி மேல் வாட்டத்தில் இப்படி இருக்க வேண்டியதான். இதே மாதிரி இந்த ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இதை மாதிரி தைச்சி ஃபுல்லாக கடைசி வரைக்கும் தைச்சிட்டு வரணும். இது குழந்தைங்களுக்காக போடுற வீடியோன்றதால தான் இவ்வளோ விளக்கமாக நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது வீடியோலாம் இதே மாதிரி குழந்தைங்க கற்றுக்கிறதால நான் கொஞ்சம் எளிமையான முறையில் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். புரிஞ்சிடுச்சா? பார்த்தீங்களா? இப்போ நான் 4 பக்கமும் என்ன பண்ணிட்டேன், ஹெம்மிங் போட்டேன். இது மாதிரி 4 பக்கமும் நம்ம என்ன பண்ணணும், ஹெம்மிங் போட்டு முடிச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. டைலரிங் கிளாஸில் ரொம்ப முக்கியமான கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு வேலையை நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அதை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி போட்டுட்டு போனால் பேரண்ட்ஸும் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. நம்ம தச்சு முடித்த உடனேவே நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஊசியை எப்பயும் பாருங்கள் இதை மாதிரி ஒரு சின்ன துணியில் இது மாதிரி குத்தி செப்ரேட் பண்ணி தான் வைக்கணும். இல்லைன்னா நாமளே நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது ஊசியை கையில் குத்திக்குவோம். சரிங்களா? இது மாதிரி பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன தேவையான பொருளை எடுத்து யூஸ் பண்ணிங்களோ அந்த பொருள் எல்லாத்தையுமே அதில் வச்சுட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அம்மா உங்களுக்கு சொல்லுவாங்க எங்கேருந்து எடுத்தியோ அங்கேயே வையின்னு சொல்லிவிட்டு அதை மாதிரி எங்கேருந்து நீங்கள் பாக்ஸ் எடுத்தீங்களோ அதே இடத்துல திரும்ப வைக்கிறது தான் உங்கள்கிட்ட இருக்கிறதே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.